கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு விநாயகபுரத்தில் உள்ள கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற பக்தர்களின் 5001 பால்குட ஊர்வலத்தின் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற விநாயகபுரம் கருப்பசாமி ஆலயத்திலே 24ஆம் ஆண்டு ஆடி மாத அமாவாசை பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் 5001 பால்குடம் எடுத்து கருப்பசாமிக்கு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். குறிப்பாக சேத்தியாத்தோப்பு சக்கரை ஆலை பகுதியில் இருந்து புறப்பட்ட இந்த பால்குட ஊர்வலமானது பல்வேறு வீதிகள் வழியாக வந்து கருப்பசாமி ஆலயத்தில் சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த அந்த பாலை கொண்டு கருப்பசாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆடி மாத அமாவாசையின் முக்கிய நிகழ்வான அருள்வாக்கு, அதாவது இரவு அருள்வாக்கு சித்தர் ஆறுமுக சுவாமி அருள்வாக்கு கூற இருக்கிறார். அந்த அருள்வாக்கை கேட்பதற்காக தொடர்ந்து பக்தர்கள் இந்த கருப்பசாமி ஆலயத்திலே குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். தொடர்ந்து பக்தர்களுடைய வருகை அதிகரித்து இருப்பதால் காவல்துறையினர் சிறப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கருப்பசாமி ஆலயத்திலே 5001 பால்குடங்களை எடுத்த கழுகு பார்வை காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.